இன்றைக்கி பரீட்சாவில் ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அதில் சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ப்ராக்டிக்கலாக எதுவுமே பண்ணதில்லை கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸில். இன்றைக்கி நாங்கள் நிறைய கெமிக்கல்ஸ் அண்டு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இது ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டோம். டெய்லி லைஃப்க்கு என்னென்னலாம் யூஸ் ஆகும் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அதில் என்னென்னா ஏர் பேக்கு, வேறு ஏர் பேக், ஃபேக் பிளட்லாம் சினிமாஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சாங் நாங்கள் எப்படின்னா ஒரு மோட்டார் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த மோட்டரை நாங்கள் வாயால் பைட் பண்ணிவிட்டு அது எங்களுக்கு இப்படி இயர்ஸை க்ளோஸ் பண்ணால் அது மாதிரி கேட்குற மாதிரி இருந்தது. எங்களுக்கு நிறைய இது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா வரும். இது நம்மளை விட நம்ம டெவலப் பண்ணாட்டியும் அது டெவலப் ஆகும். என் பேர் தீக்ஷிதா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பரீக்ஷன் லேபில் ஒரு அறிவியல் செயல்முறை விளக்கம் குழந்தைகளுக்காக இங்கே ஏற்பாடு பண்ணி அதை நம்ம இங்கே முயற்சி செஞ்சு பண்ணினோம். அதில் குழந்தைகளுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம செயல்முறை விளக்கங்களாக குழந்தைகளே அந்த சோதனைகளை செய்து பார்த்து கற்றுக்கொண்டார்கள். அதில் பல சோதனைகள் நம்ம செய்து காட்டினோம். அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பல்லால் கடித்து காது வழியாக, அதாவது பல்கள் வழியாக காதுக்கு அந்த பாட்டு கேட்கும் ஒரு சோதனையை செஞ்சாங்க. இப்போ பொதுவாக காது கேட்பதற்கு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, வெளிப்புற காது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க உள்ளனாக்கா காக்லியா, காது ஜவ்வு இருக்குது, அதுக்கப்புறம் மூளையில் இருக்கும் ஆடிட்டரி கார்டெக்ஸ். இப்போ இந்த காக்லியாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, வைப்ரேஷனை சிக்னலாக மாற்றி மூளைக்கு அனுப்போம். ஸோ மூளையில் இருக்கும் அந்த ஆடிட்டரி கார்டெக்ஸ் என்ன பண்ணோன்னா, அந்த சிக்னலை மறுபடியும் வைப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகி புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி பல்லில் ஒரு மோட்டரை கடித்து அது பற்கள் வழியாக காதுக்கு சென்று, காக்லியாவுக்கு சென்று, அங்கிருந்து மூளைக்கு சென்று அந்த பாட்டு கேட்கும்படி ஒரு செயல்முறையை குழந்தைங்க செய்து பார்த்தாங்க. இது மாதிரி அடுத்தடுத்து பல சோதனைகள் நம்ம செய்து பார்த்தோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மற்றும் ஃபோரன்சிக் சயின்ஸ், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை குழந்தைங்க செய்து பார்த்தாங்க என்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தைங்க மகிழ்ச்சியாக செய்து பார்த்தாங்க. இதில் அடுத்து சிதைவுறுதல் வினை, டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, ஹைட்ரஜன் தயாரிக்கும் முறை, ஆக்சிஜன் தயாரிக்கும் முறை, அந்த மாதிரி பல சோதனைகள் செய்து பார்த்தாங்க. நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் இரண்டாம் விதி, அது மாதிரி இயற்பியல் சார்ந்த சோதனைகளும் இன்று குழந்தைங்க செய்து பார்த்தாங்க. மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்று அமைந்தது. இதை ஏற்பாடு பண்ண பரீக்ஷன் லேபுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். என்னோடய பேர் அறிவரசன். நான் பரீக்ஷன் அறக்கட்டளை மூலிமா விஞ்ஞான ரதம் அப்படின்ற ஒரு மொபைல் சயின்ஸ் வேன் நம்ம கிராமப்புறம் தோறும் சென்று இந்த அறிவியல் ஆய்வகத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 900 அறிவியல் சோதனைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். 15 அதே மாதிரி இன்றைக்கி குழந்தைங்க செயற்கை ரத்தம் செய்து பார்த்தாங்க. அதில் பொட்டாசியம் தயோசைனேட் அப்படின்ற ஒரு வெள்ளை நிற கெமிக்கலும், அது கூட ஃபெரிக் குளோரைடு அப்படின்ற ஒரு ஆரஞ்சு நிற கெமிக்கலும் எடுத்து அதை இரண்டுமே சேர்த்தார்கள். அது சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து 2 வேறு வேதியியல் பொருட்கள் வரும். இது இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லுவோம். அதில் ஒரு கெமிக்கல் பார்த்திங்கன்னா பார்க்க அசல் ரத்த கலரில் இருக்கும். இதை தான் இந்த ட்ராமா பண்ணும்போதும் சரி, நாடகம் நடிக்கும் போதும் சரி, அந்த நடிகர்கள் ரத்தம் வரணும் அப்படின்னாக்கா இந்த செயற்கை ரத்தத்தை பயன்படுத்தி தான் அந்த காட்சிகள்லாம் படம் பிடிப்பாங்க. அதை இன்றைக்கி செய்து பார்த்தோம். அது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை நான் சொல்லியிருந்தேன். அந்த இரட்டை இடப்பெயர்ச்சி வினையுடைய வாழ்க்கையில் வேறு எங்கெல்லாம் பயன்படுத்த அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓட்டு போட பயன்படுத்துகிற மை இருக்குது. இந்த ஓட்டு போட பயன்படுத்துகிற மை பார்த்திங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல். அது நம்ம கையோட இருக்கிற அந்த உப்போடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி நமக்கு சில்வர் குளோரைட் கிடைக்கும். அந்த மை ஒரு அழியாத மையாக நம்ம கையில் பதியுது. அதனால் கள்ள ஓட்டு போடுறதை தடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த மாதிரி ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினையை தான் பயன்படுத்தி, வேதியியல் சோதனையை பயன்படுத்தி தான் அந்த கள்ள ஓட்டு போடுறதை தடுக்கிறாங்க. அறிவரசன். எஸ் சார். அதுதான் இப்போ இந்த செயற்கை ரத்தம் தான் சினிமா சண்டை காட்சிகள் நடிக்கும் போது நடிகர்கள் ரத்தம் வர காட்சிகள் படம் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை என்ற அறிவியல் சோதனையை பயன்படுத்தி தான் ரத்தத்தை உருவாக்கி
அந்த ரத்தத்தை வச்சு தான் வந்து சண்டை காட்சிகள்லாம் வந்து படம் பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க அசல் ரத்தம் மாதிரியே இருக்கும். ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது உருவாகிற அந்த ஃபெர்ரிக் தயோசைனேட் அப்படின்ற அந்த கெமிக்கலோட நிறம் வந்து அசல் ரத்த கலர். அதாவது உடம்பில் இருக்கும் எந்த ஒரு பகுதியில் ரத்தம் வரணும்னாலும் அதை பண்ணுவாங்க. பட் ஆனால் வாயில் இருந்து ரத்தம் வரதை மட்டும் இதை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இது வந்து வாயில் பட்டால் பிரச்சனை இல்லை, பட் விஷம் இல்லை. பட் ஆனால் என்னென்னா அது வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். பட் ஆனால் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து திராட்சை மாதிரி ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி ரத்தம் வர மாதிரி காட்டுவாங்க. வாயில் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி உடம்பு சார்ந்த எந்த ஒரு இடத்துல ரத்தம் வரணுனாலும் செயற்கை ரத்தமாக அந்த சோதனையை தான் பயன்படுத்தி ரத்தம் வர வைக்கிறாங்க. என்னோடய பேர் அறிவரசன், பரீட்சன் அறக்கட்டளையுடைய திட்ட இயக்குனர். நன்றி.